Hello and welcome to Walk the Talk. I am Shekhar Gupta in Chennai, and my guest today, one of the greatest characters of our politics, one of its greatest titans, the last of the great titans, M. Karunanidhi, the Chief Minister of Tamil Nadu. Mr. Karunanidhi, welcome to Walk the Talk. And I am so grateful to you. I know you rarely, if ever, grant interviews. நீங்கள் எப்படி என்னை பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறீர்களோ அதே போல உங்களையும் பார்த்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Thank you very much. And at this point, let me also introduce Kanimuri, member of Parliament, Mr. Karunanidhi's daughter, and our interpreter today, when necessary, to bridge the north-south divide. Kani? Yeah, sure. I'll try my best. But you sit by your father's side, but you're actually on my side because it's the first time a child has been on Walk the Talk before the parent. Unlike the Nehru family, you have more than one of your children in politics. என்டிசியை பொறுத்தல்ல ஃபேமிலியில் நம்பர்ஸ் அவங்க ஃபாதராக கிராண்ட் ஃபாதராக ஈடுபட்டிருக்கிற ஒரு இயக்கத்தில் அவங்க கொண்டிருந்த ஒரு கொள்கையில் அவங்க அதை பின்பற்றி நடப்பதுதான் முக்கியம். அப்படி நடக்கின்றவர்கள் என்ற குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். You've just congratulated Sonia Gandhi and Manmohan Singh. But do you think this crisis was avoidable? As the senior most member of this coalition. ஒரு வாரத்துக்கு முன்பு இருந்த அந்த பிரச்சனையில் எனக்கு இங்கு வேலை உண்டு. நான் உடனடியாக டெல்லிக்கு செல்லக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தாலும் என்னுடைய உடனடியாக இடம் கொடுக்காத காரணத்தாலும் டெலிபோனிலேயே டெல்லியிலே உள்ள முக்கியஸ்தர்களும் குறிப்பாக சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர் பிரதமரோடு பேசினேன், பிரணாப் முகர்ஜியோடு பேசினேன். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்களோடெல்லாம் பேசினேன். விபி சிங் என்னோடு தொடர்பு கொண்டார். மிக முக்கியமாக இந்த பிரச்சனையிலே கலந்து பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் நேரடியாகவும் பேச முடியாவிட்டாலும் டெலிபோன் மூலமாகவும் அவர்கள் சென்னைக்கு சில பேரை தூதுவர்களை அனுப்பி அவர்கள் மூலமாகவும் பேசி என்னுடைய கருத்துக்களை அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். ஒரு நீண்ட கடிதம் மூலமாக என்னுடைய கருத்துக்களை சோனியா காந்தி அவர்களுக்கு தெரிவித்தேன். அவர்கள் அதை படித்துவிட்டு அதற்கான உரிய பதிலை எனக்கு அனுப்பினார்கள். What is your view on the nuclear deal? Because nuclear deal is not buried. Now Congress has said they will keep talking to the left. As an ally, where does your party stand on the nuclear deal? எனக்கு ஒரே வரியில் பதில் சொல்றால் இது நேரம் அல்ல, இது 7 வருடத்துக்கு இந்த பதிலை பொருத்திக் கொள்ளலாம். This is not the time to be talking about that. So you can apply it to wherever it is pertinent. No, what I want to know is... நான் சொல்றது, நீ கேள்வி எப்போது சொல்லவில்லை. இந்த முடிவை எடுத்து இந்தியா அந்த முடிவை எடுத்ததற்கும் அதை எதிர்த்து கம்யூனிஸ்டுகள் இந்திய இடதுசாரிகள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கும் இந்த 2 பிரச்சனைக்கும் இந்த நேரம் இல்லை, சரியான நேரம் இல்லை. He says it's not the right time for the decision of the government to have gone ahead with the deal or for the communists to have opposed it. It's not the right time.